வணக்கம். தமிழன் செய்தி களம். சேத்தியதோப்பு அருகே குரூப் 1 தேர்வில் தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்த மாணவிக்கு மேலதாளங்கள் முழங்க கிராம மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாணவியின் வீட்டுக்கு நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்த புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன், கடின உழைப்பு விடாமுயற்சி இருந்தால் தேர்வில் வெற்றி பெற முடிந்ததாக மாணவி பெருமிதம். கடலூர் மாவட்டம் சேத்தியதோப்பு அருகே வாழக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த விவசாயி கலைச்செல்வன் மாலதி தம்பதியரின் மகள் கதிர்செல்வி 27 வயதாகும் இவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கிராமத்திற்கு வருகை தந்த கதிர்செல்விக்கு கிராம மக்கள் திரண்டு ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து மாலை அணிவித்து மேலதாளத்தோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே குரூப் 1 தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி கதிர்செல்வியின் இல்லத்திற்கு புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் நேரில் சென்று மாணவிக்கு சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்றது குறித்து கதிர்செல்வி தெரிவிக்கும் போது, விடாமுயற்சியோடு கடினமாக உழைத்ததால் வெற்றி பெறலாம் என தெரிவித்தார். மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று அதில் கிடைத்த பணிக்கு செல்லாமல் தொடர்ந்து குரூப் 1 தேர்வினை கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் எழுதினார். அதன் முடிவுகள் சில தினங்களுக்கு முன்பு வெளியானதில் அதில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிக்கு கிராம மக்கள் மட்டுமல்ல பல்வேறு தளங்களிலிருந்தும் பாராட்டுகள் மாணவிகளுக்கு குவிந்து வருகிறது. நாமும் மாணவியை வாழ்த்தி பாராட்டுவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
என்னோட பேரு கே கதிர்செல்வி. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம் தாலுக்குல உள்ள வாழக்குள்ளைங்கிற கிராமம் தான் என்னோட சொந்த ஊரு. நான் இப்ப டிக்ளேர் பண்ண குரூப் 1 எக்ஸாம்ஸ் 2025 ரிசல்ட்ஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணிருக்கேன். இப்ப இதோட ப்ரிப்பரேஷன் நான் எப்படி கொண்டு போனேன்னா, நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சேன். அதுக்கப்புறம் அது ஒரு லாங் டேர்ம் ப்ரொசீஜர் நான் நினைச்சதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா நிறைய டெஸ்ட் எடுக்கிறது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய என்னோட இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ்லயும் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து இன்டர்வியூலயும் ஃபர்ஸ்ட் லேப் வாங்கினேன். ஸோ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி வந்து மற்றவங்களும் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பிளஸ் டெடிகேஷன் தான், கன்சிஸ்டன்சி தான் கீ டு சக்சஸ். கன்சிஸ்டன்டா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த டைம் நம்மளுக்கு வரலையே, போன குரூப் 2 நான் எழுதியிருந்தேன், அதுல வந்து என்னால கிளியர் பண்ண முடியல, என்னால கிளியர் பண்ண முடியலையேன்னு நினைச்சு நான் வந்து குவிட் பண்ணியிருந்தேன்னா இப்ப இன்னைக்கு என்னால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க முடியாது. சோ எல்லாருமே வந்து இந்த டைம் நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்காம அடுத்த டைம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெயிலியரை நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனால வந்து கண்டினியூஸா வந்து எனக்கு இப்போ 27 வயசு ஆகுது. இது வரைக்குமே வந்து எனக்கு எல்லா உதவிகளும் எங்க அப்பா செஞ்சிருக்காங்க. பினான்சியலி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிலையிலையும் என்ன மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து வீட்டுல எந்த வேலையுமே என்ன சொன்னது கிடையாது. நான் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதே மாதிரி என் தம்பி வந்து பினான்சியலி 2021 அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃபுல் பினான்சியல் சப்போர்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட்டாவும் இருந்தாங்க. அப்புறம் மாமா வந்து அதுக்கு அடுத்தது எனக்கு அப்பா அம்மாவை தாண்டி எனக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சிருக்காங்க. பினான்சியலி ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் குரல் சித்தப்பா, வெற்றி அண்ணா, அப்புறம் மத்த ரிலேட்டிவ்ஸ், அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க ஊர்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களே கிடையாது. எங்க ஊர் முன்னாள் பிரசிடென்டா இருந்த குளஞ்சி அவங்க வந்து நான் பெரிய ஆளா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க இல்ல, இருந்தாலும் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எங்க ஊர் மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளவு வரவேற்பு கொடுத்து என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்.